2026 சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? ராசி பிறக்கும்போதே, இந்த வருடம் பிறக்கும்போதே உங்களுக்கு சாதகமாகத்தாங்க பிறந்திருக்கு. அதனால் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்குங்க. மே மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மே மாதம் வரைக்குமே பணவரவு, செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் நடுவில் செவ்வாய் உங்கள் யோகாதிபதி அவர் 8வது வீட்டில் போய் மறையிறாருங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிறு சிறு விபத்துகள், பண இழப்புகள், குடும்பத்தில் சின்ன சின்னதாக பிரிவுகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சொத்து பற்றி ஏதாவது வாங்கிறதா இருந்தாலும் அந்த நேரத்தில் தாய் பத்திரத்தை சரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஈசி போட்டு பார்த்துக்கிறதும் நல்லதுங்க. குரு பகவான் உங்களுக்கு பிரபல யோகாதிபதி. அவர் இந்த வருஷத்தில் 3 வீட்டுக்கு மாறுறாருங்க. மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்து நல்லதை கொடுக்க போகிறாருங்க. அதுக்கடுத்தது ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் 14 வரைக்குமே 12வது வீட்டில் மறைகிறாரு. அந்த காலகட்டத்தில் சிலர் வீடு மாறுறது, ஊர் மாறுறது, இன்னொரு நாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் போய் வேலை கிடைக்கிறது அல்லது இன்னொரு நாட்டுக்கு மாறுறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வருங்க. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் எதை செய்தாலும் யோசித்து பண்ணுங்க. காரணம், அஷ்டமத்து சனி இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு இருக்க போகுது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்கிற மாதிரி எதுலையாவது போய் சிக்கிக்கக்கூடாது. குறுக்கு வழியில் யாராவது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஏதாவது இடைத்தரகர்கள் வந்தாங்கன்னா அவங்க கையில் காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சொத்து பத்திரத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்களை மட்டும்தான் நீங்கள் நம்பணுமே தவிர மற்றவங்களை யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாதுங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆசை காட்டி மோசம் பண்ணுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கூட பிறந்தவங்கள்ட்ட கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் சுயம்புவாக வந்தவங்க. அப்படி இருக்கிறதுனால சுயமாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து புரட்டி எடுத்துக்கிட்டே இருக்காருங்க. நிம்மதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, தலை சுத்தெல்லாம் அடிக்கடி வருது. அதனால் உட்கார்ந்து எழுந்திருக்கும்போது மெதுவாக எழுந்துருங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா புறையேறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உயரமான இடத்துக்கு போகாதீங்க. ஹை ஆல்டிடியூட் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மாதிரி மலை பிரதேசங்கள் போகிறது அல்லது மற்றது மலையேற்றம் போகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். எல்லா நோயும் இருக்கிற மாதிரி அஷ்டம சனி உங்களை படுத்தி எடுப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அதனால் நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக எது வேணாலும் பண்ணுங்க, கூட்டு சேர்ந்து மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி குறுக்கு வழியில் ஏதாவது பணம் வருது அல்லது லாபம் வருது, இந்த மெட்டீரியல் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களோட டைப் வைக்கிறதா இருந்தால் யோசித்து பண்ண பாருங்கள். முன்கூட்டியே முன்பணம்னு அதிக தொகை எந்த வியாபாரத்துக்கும் கொடுக்காதீங்க. கைக்கு பொருள் வந்த பிறகு பொருள் அதுக்கு பிறகு நீங்கள் பணம் கொடுக்கறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. சிலர் வேலை மாறுவீங்க, இடம் மாறுவீங்க. அதே மாதிரி சம்பளம் உயரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயத்தில் மட்டும் அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. வீடு கட்டி குடி போவீங்க, அதில் மாற்றம் இல்லை. புது வண்டி வாகனம் வாங்குவீங்க. நகை நட்டெல்லாம் ஒரு பக்கம் சேரும். ஆனால் இன்னொரு பக்கம் கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் சில நேரங்களில் தோணும். அதனால் எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வளர்ச்சி உண்டு. இந்த வருடத்தில் 2025 விட 2026 உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் இனந்தெரியாத ஒரு மனக்கவலை, ஒரு சோகம், சின்னதாக ஒரு பதட்டம் அதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இருக்குதே. வீர ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. எங்கே இருக்குது? திருமலை வையாவூரில் இருக்கிறார் வீர ஆஞ்சநேயர். எப்படி போகணும்? சென்னையிலேருந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் போகிற வழியில் சென்னை அந்த வேடந்தாங்கல் ரூட்டில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீர ஆஞ்சநேயர் திருமலை வையாவூருங்கிற ஊரில் வீர ஆஞ்சநேயர் எழுந்தருளியிருக்கார்.
இருக்கார். அவரை ஒரு முறை நீங்கள் சேவிச்சிட்டு வர்றது நல்லது. கோதுமை தானமாக கொடுங்க. அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. இந்த ஆண்டு அருமையாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.